Time is not wasting time. நாம் காத்திருப்பது நேரத்தை வீணடிப்பது அல்ல. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு இன்ஸ்டன்டா, உடனடியாக எல்லாமே துரிதமா கிடைச்சிடணும். சாப்பாடு துரிதமா வந்துடணும், எல்லாமே துரிதமா நினைச்ச உடனே கிடைச்சிடணும். துரித உணவகம்னு போட்டிருப்பான் இல்லையா, ஆனா அங்கதான் லேட்டா வரும் இல்ல. ஆமா, அப்போ இப்படிப்பட்ட ஒரு துரிதமான ஒரு உலகத்தில், ஒரு இன்ஸ்டன்ட் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் காத்திருக்க வேண்டுமாம். ஒரு விதையை நாம் நடுகிறோம், மண்ணுக்குள்ள புதைக்கிறோம், அது முளைத்து வருவதற்கு ஒரு சில நாட்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அந்த விதை ஒரு விருட்சமாக வளர்வதற்கு காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அது வளர்ந்து பூத்து காய் கொடுத்து அந்த காய் பழுப்பதற்கு காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் வாழ்க்கையில் காத்திருக்கிற காரியங்கள் அது ஆசீர்வாதத்திற்கு நேராக, ஒரு நன்மைக்கு நேராக, ஒரு உயர்வுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இந்த நாளுடைய செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய ரட்சிப்பிற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்மை உயர்த்துவதற்காக காத்திருக்க வேண்டுமா? ஏற்ற வேளையிலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க சொல்லுகிறது. அந்த அடங்கி இருப்பது என்பது காத்திருக்கிற ஒரு அனுபவம். எப்படி ஒரு கோழி முட்டை 30 நாளா அடை காக்க வேண்டும் இல்லையா? அந்த முட்டையினுடைய அந்த கரு 30 நாள் அது காத்து இருந்தாதான் கோழி குஞ்சாக பொரிக்கும். அப்போ காத்திருப்பது என்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. எங்கெல்லாம் பைபிள்ல இந்த ஓ ஏ என்கிற அந்த ஓகாரம், அந்த ஏகாரம், தமிழ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இலக்கணத்துல ஓகாரம் அதெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கும். நீங்களோ என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த உலக மனிதர்கள் இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களோ என்று சொல்லப்பட்டிருக்கும். அங்க கொஞ்சம் பிரேக் போட்டு அந்த வசனத்தை ஆழமாக தியானித்தால் அநேக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு காத்திருப்பதை குறித்து சங்கீத பகுதியில் நிறைய காரியங்களை எழுதுகிறார். குறிப்பாக தாவீது அதிகாலையிலே நான் எழுந்து ஆண்டவருக்கு நேராக நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு ராஜா, ஒரு சமஸ்த இஸ்ரவேலையும் ஆட்சி செய்த ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதை அவர் ஒரு நாளும் விடவே இல்லை. சங்கீதம் 5:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 25:3 நம்ம வாசிக்கும் பொழுது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லுகிறான். ஒரு அருமையான ஜெபம். உண்மையாகவே ஆண்டவருக்காக காத்திருக்கிற வாழ்க்கையில வெட்கம் அல்ல, ஆசீர்வாதமும் உயர்வு தான் வரும். அதே போல சங்கீதம் 25:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன், நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இது சாத்தியமா அப்படின்னு ஒருவேளை நம்ம கேட்கலாம். ஆனால் தாவீது ராஜா அப்படி இருந்திருக்கிறார்.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.